கமருதீன் கானா வினோத்தோட வீட்டுக்கு போய் அவரோட ஃபேமிலியை சந்திச்சிருக்கிற இந்த இமேஜ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு இருக்கு. கமருதீன் இந்த போட்டோவை ஷேர் பண்ணி என்னோட குடும்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பலருமே கமெண்ட்ஸ்ல இதே மாதிரி எப்போதுமே உங்களோட நட்பு தொடரணும்னு சொல்லிட்டு வராங்க. கானா வினோத் மற்றும் கமருதீன் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது பிக் பாஸ் பார்த்த பலருக்குமே தெரியும். கமருதீன் ரெட் கார்டு வாங்கி பிக் பாஸ் ஷோ விட்டு போகும்போது கூட கானா வினோத் பயங்கரமா அழுதுட்டாரு. இந்த ஒரு சூழ்நிலையில கமருதீன் மற்றும் கானா வினோத் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி ரீசெண்ட் இன்டர்வியூல பேசியிருக்கிறது இவங்க மியூச்சுவல் ஃபேன்ஸ் பலரையுமே எமோஷனல் ஆக்கி இருக்கு. கமருதீன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு ரெட் கார்டு கொடுத்தப்போ கானா வினோத் ரொம்ப எமோஷனல் ஆகி அழுதுட்டான். இப்போன்னு இல்லை, எப்போதுமே கானா வினோத்தோட நட்பு தொடரும். அவரோட ஃபேமிலியும் சந்திச்சு பேசினேன். அவரோட ஒய்ஃபுமே நீங்க ஏன் உங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்றீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம்னு சொன்னாங்க. எனக்கு என்னோட ஃப்ரெண்டு கானா வினோத்தும் முக்கியம், கேர்ள் ஃப்ரெண்டு பார்வும் முக்கியம். ரெண்டு பேரையுமே விட்டு கொடுக்க முடியாது. என்னதான் கானா வினோத் பார்வை பத்தி சில விஷயங்கள் சொன்னாலும் எல்லாருக்குள்ளேயும் நல்ல மற்றும் கெட்ட சைடு இருக்கும். எனக்கும் இருக்கு. அந்த வகையில பார்வதியோட நல்ல சைடை மட்டும் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி கானா வினோத்தும் கமருதீன் பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, கமருதீன் ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அவன் ரெட் கார்டு வாங்கிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சாதிக்கணும்னு உள்ள வந்து இப்படி ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போனது ஒரு சக கலைஞனா என்னால் ஏற்றுக்க முடியல. எலிமினேட் ஆகி இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டான். யாரு தாங்க தவறு பண்ணல, எல்லாருமே தெரியாம சில தப்பு பண்ண தான் செய்வோம். நான் வெளியே வந்ததுக்கப்புறம் கமருதீனுக்கு ஆறுதல் சொல்ல ஃபோன் பண்ணேன். ஆனால் அவன் செம்ம ஜாலியாக என்கிட்ட பேசினான். அதெல்லாம் பரவாயில்லடா, நல்லா ஃபேமஸ் ஆகிட்டேன்னு சொன்னான். சீக்கிரமே நாங்கள் ரெண்டு பேரும் பாஸ் என்கிற பாஸ்கரன் மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எங்களுக்கு சான்ஸ் கொடுங்கன்னு கமருதீனுக்கும் சேர்த்து கானா வினோத் வாய்ப்பு கேட்டிருக்காரு. இப்படி கானா வினோத் மற்றும் கமருதீன் ஒருத்தர் விட்டு கொடுக்காம நட்போடு இருக்கிறது பலரோட பாராட்டுகளை பெற்றிருக்கு.